வெல்கம் டு ஜிசை டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 11 மற்றும் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு, இந்த மாநாடானது பார்த்தீங்கன்னா சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழ் அறிஞர்கள், மொழியியலாளர்கள் மற்றும் தமிழ் ஆர்வம் கொண்ட தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகியோர் பங்கேற்றுக் கொண்டனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக எங்கள் செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு அமைப்பானது நிறுவப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவை. ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பதை தடுக்கக்கூடிய வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக கோவையில் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு அமைப்பானது நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் மாநிலமாக தமிழ்நாடானது இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 6. ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவானது 6வது இடம் பிடித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் 2வது இடத்தில் இருந்தது. தற்போது 6வது இடம் பிடித்துள்ளது. இதில் முதல் இடத்தில் சீனாவும், 2வது இடத்தில் வங்கதேசமும், 3ஆம் இடத்தில் வியட்நாமும் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், 7வது இந்திய பெருங்கடல் நாடுகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆஸ்திரேலியா. 7வது இந்திய பெருங்கடல் நாடுகள் மாநாடானது ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், U19 ஆடவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆஸ்திரேலிய அணி. U19 ஆடவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியானது தென்னாப்பிரிக்காவின் பெனானி நகரில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியானது தொடர்ந்து 4வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இதில் 2வது இடத்தில் இந்திய அணியானது இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்கேரியாவில் நடைபெற்ற 75வது ஸ்டேரன் ரஜா சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் 51 கிலோ பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமித் பங்கால். 75வது ஸ்டேரன் ரஜா சர்வதேச குத்துச்சண்டை போட்டியானது பல்கேரியாவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 51 கிலோ பிரிவில் அமித் பங்கால் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அதே மாதிரி 57 கிலோ பிரிவில் சச்சின் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவியலில் பெண்கள் மற்றும் பெண்களுக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிப்ரவரி 11. பிப்ரவரி 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் பெண்களுக்கான சர்வதேச தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் லீடர்ஷிப், எ நியூ எரா ஃபார் சஸ்டைனபிலிட்டி. இதற்கான சப் தீம் ஆனது பார்த்தீங்கன்னா திங்க் சயின்ஸ், திங்க் பீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய உற்பத்தி திறன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 12. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச வலிப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 12. பிப்ரவரி 12 ஆனது பார்த்தீங்கன்னா சர்வதேச வலிப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினமானது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தின் 2வது திங்கட்கிழமைகளில் அனுசரிக்கப்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 11 மற்றும் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.